சப்போட்டாங்கிறது அதனுடைய வெயிட்டை குறிக்கிறதுக்காக. பார்த்தீங்கன்னா ஒரு பழத்தோடைய வெயிட் ஆவரேஜாக எவ்வளோ வருதுன்னா 226 கிராம் வருது. கிட்டத்தட்ட நல்ல ஜூஸியாக இருக்குது. ரொம்ப இனிப்பா இருக்கு. ரொம்ப இனிப்பாக இருக்குது. சாப்பிட்டா கொஞ்சம் ஒரு நரநரன்னு இருக்கும். கரெக்ட். பழம் மாதிரி கொஞ்சம் இது. இதே அந்த கஸ்டமர் சொன்னாங்க தேன் மாதிரி இருக்கு. தேன் மாதிரி இருக்குது. வணக்கம். சென்னை கூடுவாஞ்சியில் இருக்கக்கூடிய கிரீன் நர்சரியில் எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் நிறைய செடிகளை நம்ம சேல் பண்ணுறோம். இது நம்ம வெளிநாட்டு செடிகளையும் சேல் பண்ணுறோம். அதேமாதிரி நம்ம நாட்டில் அழிஞ்சிட்டு வரக்கூடிய பழச்செடிகளையும் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இது வந்து தாய் கிங் சப்போட்டா. இந்த தாய் கிங் சப்போட்டாங்கிறது தாய்லாந்து வெரைட்டியை குறிக்கிற தாய் சொல்கிறாங்க. அதேமாதிரி கிங் சப்போட்டாங்கிறது அதனுடைய வெயிட்டை குறிக்கிறதுக்காக. பார்த்தீங்கன்னா ஒரு பழத்தோடைய வெயிட் ஆவரேஜாக எவ்வளோ வருதுன்னா 226 கிராம் வருது. கிட்டத்தட்ட 300 கிராம் வருது. இது எப்படி நம்ம அளவீடு பண்ண முடியும்னா, இது ஃபஸ்ட் டைம் காய்ச்சிருக்கு. ரெண்டாவது மரமும் சின்ன மரம் தான். அதனால் நம்ம இப்போ 226 கிராம் தான் இருக்குது. இனி மரம் வளரும்போது உங்களுக்கு இதனுடைய பழத்தினுடைய சைஸ் இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சுவையும் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது இப்போ இருக்கிற சுவையோட அதிகமாக சுவை ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இந்த பழத்தை பற்றி நான் கொஞ்சம் சொல்லி ஆகணும். அதாவது இந்த கஸ்டமரை பற்றி கொஞ்சம் சொல்லி ஆகணும். இவங்க கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள்கிட்ட செடி வாங்கினாங்க. நிறையா செடிகளை வாங்கினாங்க. அப்பப்போ கொஞ்சம் செடியை காரில் எடுத்துகிட்டு போயிட்டு நடவு பண்ணுவாங்க. அப்புறம் கடந்த வருஷம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சார் உங்கள்கிட்ட வாங்கின செடிகளில் ஒரு சில செடி செத்து போச்சு அப்படின்னாங்க. அப்போது நல்லா வந்த செடி செத்துச்சுன்னாங்க. அதாவது செடிகள் காஞ்சி போச்சுன்னா கூட அதை எதனால் காஞ்சுதுன்னு யோசிக்கக்கூடிய அளவுக்குள்ள கஸ்டமர் அவங்க. ஏதோ மண்ணில் எதுவும் பிரச்சனை இருக்கும் போல இருக்குது சார், திடீர்னு காஞ்சிடுச்சு அப்படின்னாங்க. நானும் போயிட்டு பார்த்தேன். அந்த செடியை எடுத்து பார்க்கும்போது அந்த செடி நட்ட இடம் மட்டும் கலர் பூமி, அதாவது குளகுளன்னு இருந்தது, ஒரு அல்வா ஷேப்பில் இருந்தது அந்த மண், அடிமண். அப்படி இருக்கும்போது அந்த செடிகள் வேறு வளர முடியாது, ரெண்டாவது சுவாசிக்க முடியாது, சத்துக்களை எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரி நிலைமையில் அது காஞ்சி போச்சு. அவங்க உணர்ந்துட்டாங்க. அதாவது நான் உங்களுக்கு சொல்லும்போது அதை ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல நான் வந்து நாவல் இல்லைன்னா சப்போட்டா வைங்கன்னு சொன்னேன். ஏன்னா இது கலரை ஓரளவு தாங்கி வளரக்கூடிய 2 செடிகளையும் சொன்னேன். அதுக்கப்புறமா இப்போது கடந்த வாரம் வந்தாங்க. வந்துட்டு கொஞ்சம் பழங்களோடு வந்தாங்க. அந்த பழங்களை எடுத்துகிட்டு வந்துட்டு, சார் எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இந்த சப்போட்டா பழமையும் கொண்டு வந்தாங்க. அதேமாரி வியட்நாம் சாத்துக்குடி, அப்புறம் வியட்நாம் பலா, இதெல்லாமே கொண்டு வந்தாங்க. ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய இந்த நர்சரி பயணத்தில் எப்படின்னா, நிறைய கஸ்டமர் நம்மளை பாராட்டி பேசுவாங்க. அதாவது உங்கள்கிட்ட வாங்கினா அப்படி வந்துச்சு இப்படி வந்துச்சு ரெண்டு புகழ்ந்து பேசுவாங்க. யாராவது ஒரு கஸ்டமர் டெய்லி வந்து ஒரு குறையும் சொல்லுவாங்க. அந்த குறைகள் பெரும்பாலும் அந்த செடியினால் இருக்கிற குறைகளாக இருக்காது. அது வந்து அவங்களுடைய மண்ணோட தன்மையினாலேயோ இல்லைன்னா தண்ணீரோட தன்மையினாலேயோ இல்லைன்னா அவங்க நம்ம பராமரிக்கிறதுல உள்ள குறைபாடுனாலேயோ அது மாதிரி இருக்கும். மண்ணின் தன்மைன்னா அது கலர் மண், ஓர் மண் அந்த மாதிரி இருக்கும். தண்ணியின் தன்மைன்னா சில தண்ணீரில் வந்து உப்பு அதிகமாக இருக்கும். பராமரிக்கிற குறைபாடுன்னா இப்போ செடியை வைப்பாங்க, நல்ல வெயிலில் கொண்டு வைப்பாங்க ஒரு புது செடியை. அந்த வெயில் தாங்காமல் வாடி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதேமாதிரி செடியை வச்சோடனே தண்ணி ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டைமில் மழை பெய்யும். பெரும்பாலும் இந்த குறைபாடு நிறைய பேருக்கு வருது. எப்படின்னா மழை பெய்த உடனே நிறைய பேர் என்ன நினைக்கிறதுனா மழை தான் பெய்திருக்க அப்படின்னு போய் தண்ணி ஊற்றுறது கிடையாது. அதாவது செடிக்கு தண்ணி பாய்க்கிறது இல்லை. அது புதுசாக வச்ச செடியாக இருக்கும் ஒரு வேளை, இல்லைன்னா கலர் மண்ணாக இருந்ததுன்னா அந்த வெப்பத்தில் அந்த மண் ஹீட் ஆகும். மண் ஹீட் ஆகும்போது என்னன்னா அந்த செடிகள் காஞ்சி போகிறதுக்கு உண்டு. எங்கள் தோட்டத்திலே அதே மாதிரி சம்பவம் நடந்துருக்கு. சில நேரங்களில் மழை பெய்திருக்குன்னு தண்ணி பாய்க்காமல் இருப்பாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கு ஈரம் இல்லாமல் காஞ்சி போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இதுமாதிரி நிறைய கஸ்டமர் நமக்கு வீடியோ போட்டெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கவனிப்பாக, ரொம்ப உன்னிப்பாக நம்ம செடிகளை கவனித்து வளர்த்தோன்னா தான் வளர்க்க முடியும். ஒரு சாதாரண விஷயம் இல்லை செடிகள் வளர்க்குறதுங்கிறது. உண்மையிலே எனக்கு அந்த பழங்களை கொண்டு கொடுத்தோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது என்ன சொன்னாங்கன்னா, நான் சார் வாழ்க்கையிலே இதே மாதிரி சப்போட்டா பழம் சாப்பிட்டதில்லை அப்படின்னாங்க. நான் நம்ம தோட்டத்தில் சாப்பிட்ருக்கேன். நம்ம தோட்டத்திலே இந்த செடி வச்சுருக்கோம், நிறைய காய்ச்சிருக்கு, நிறைய வீடியோ பதிவு பண்ணிட்டோம். இருந்தாலும் இவ்வளோ பழங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோ பழங்களையும் கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஃபர்தராக சொன்னாங்க, சார் இனி வரக்கூடிய பழங்களெல்லாம் உங்களுக்கே கொடுத்துட்றோம், நீங்கள் நர்சரிலே வச்சு வர கஸ்டமருக்கு சேல் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. உண்மையிலே அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா நம்ம சேல் பண்ணுறதுனால அந்த பழங்களை வாங்கி சாப்பிட்ற கஸ்டமர் வந்து பழம் பிடிச்சிருந்துன்னா அவங்க செடிகளை வாங்குவாங்க அப்படிங்கிற நோக்கத்தில் எனக்கு பிடிச்சிருந்து. அதேமாதிரி நானும் கேட்டிருக்கேன். இதை வருங்காலத்தில் நம்மளும் சேல் பண்ண போகிறோம். இப்போ இந்த பழத்தை வந்து நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத. நல்ல ஜூஸியாக இருக்குது பாருங்க.
பழம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ அதனுடைய பழத்தினுடைய டேஸ்ட்டையும் நம்ம பார்க்கலாம். ரொம்ப மாவு மாதிரி இருக்குது. மாவு மாதிரி இருக்குது, நல்லா இனிப்பாக இருக்குது. சில பழங்களை சாப்பிடும்போது நமக்கு இனிப்பு தன்மை தெரியாது, இது நல்லா ஜூஸியாக இருக்குது. இந்த சப்போட்டா பழத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கஸ்டமர் சொல்லுவாங்க, சார் எங்கள் வீட்டில் இருக்குது, அதை எப்படி பறிக்கிறதுன்னு தெரியல, அதாவது எப்படி முதிர்ச்சி அடைஞ்சிச்சின்னு தெரியல, பழுக்க வைக்கிறது எப்படி தெரியலம்பாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த சப்போட்டா ஓரளவு நமக்கு இது விளைஞ்சிருக்குங்கிறது குத்து மதிப்பாக தெரியும். அதுக்கப்புறம் அந்த டைமில் நீங்கள் இதை லைட்டாக சுரண்டு பார்த்தீங்கன்னா, இந்த தோலை சுரண்டி பார்த்தீங்கன்னா க்ரீனாக இருந்தால் விளையலன்னு அர்த்தம். இது பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் எல்லோ மாறி இருக்குது, இது வந்து விளைஞ்சிச்சு. அப்போ நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். அறுவடை பண்ணிக்கிட்டு இவங்க கூட எங்களுக்கு காயை தான் கொண்டு கொடுத்தாங்க. நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு பானை எடுத்துக்கிட்டோம். அந்த பானையில் வந்து அடியில் ஒரு வாழை இலையை போட்டு அதுக்கு மேலே தேங்காய் நார் இருக்கு இல்லையா, நம்ம தென்னை மட்டையினுடைய வேஸ்ட் அதை கொஞ்சம் போட்டோம். அதுக்கப்புறம் அதில் நெருப்பு வச்சுட்டோம். நெருப்பு வச்சு அதை எரிய விட்டோம். அந்த புகை வருது பார்த்தீங்களா, அதை மூடி வச்சுக்கிட்டோம். கொஞ்சம் அப்படியே ஒரு பாத்திரம் வச்சு மூடி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த சப்போட்டாவை ஒரு கோணியில் கட்டி அப்படி உள்ளே வச்சு மூடிட்டோம். ஒரு 2 நாளில் பழுத்துச்சு. எல்லாமே சூப்பராக பழுத்துச்சு. இப்போ இதில் இருக்கிறது எல்லாமே பழம் தான், அருமையான டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த முறையில் அதை பழுக்க வைக்கலாம். இதில் ஒரு பெரிய ரிஸ்க்கான வேலையெல்லாம் கிடையாது. நல்லா முதிர்ச்சி அடைஞ்ச பழம்னா நம்ம ஒரு பேப்பரில் சுற்றி வச்சா கூட, ஒரு கபோர்ட்லேயே எங்கேயோ வச்சா கூட, காற்று போகாத இடத்துல வச்சா கூட நமக்கு பழுத்துரும். இது வந்து தாய்லாந்து சப்போட்டா. நம்ம நர்சரியில் நிறைய செடிகள் விற்கிறது நீங்கள் டெய்லி பார்த்துட்டு இருக்கீங்க பக்கத்து கடையில் இருந்து இல்லையா. இப்போ இந்த பழம் வந்து நம்ம கஸ்டமர் ஒருத்தர் கொடுத்தது, அதை கட் பண்ணி தரேன். இது எப்படி டேஸ்ட் இருக்குதுங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, சரிங்க. சாப்பிட்டு பார்த்து அதனுடைய டேஸ்ட் சொல்லுங்கள். ரொம்ப இனிப்பாக இருக்குது. ரொம்ப இனிப்பாக இருக்குது. எப்படி வேறு எதுவும் சொல்ல தோணுதா? அதாவது ருசி வித்தியாசம் நீங்கள் சாப்பிட்ருக்கிறதுல கடையில் வாங்கி சாப்பிட்றதுலையும் இது எதுவும் வித்தியாசம் சாப்பிட்டா கொஞ்சம் ஒரு நரன்னு இருக்கும். கரெக்ட். பழம் மாதிரி கொஞ்சம் இதே அந்த கஸ்டமர் சொன்னாங்க, அது யார் வாயிலே வருதானி தான் பார்க்குறதுக்கு நான் கேட்டேன். ஆக்சுவலாக அந்த மாவு மாதிரி ஒரு மணல் மாதிரி தெரியும். நம்ம சப்போட்டா சாப்பிடும்போது மணல் மாதிரி திரியாக தெரியும். அந்த இது இல்லை இல்லையா? இதில் எதுவுமே இல்லை, பழம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல். வாழைப்பழம் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சாப்பிட்டா இருக்கு. கரெக்டான பாயிண்ட் சொன்னீங்க. கரெக்டான ஆளை தான் நம்ம செலக்ட் பண்ணி கமெண்ட் கேட்டிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். ஓகே சார், தேங்க்யூ சார். எப்படி இருக்கு? மருந்து இல்லாத சுத்தமான பழமா இருக்கு. பழம் வேற ருசி தேன் மாதிரி இருக்கு. தேன் மாதிரி இருக்குது. இப்போ இந்த சப்போட்டா பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. என்னென்னா, நமக்கு ஒரு கஸ்டமருக்கு இத்தனை வருஷமாக எக்ஸாட்டிக் செடிகள் சேல் பண்ணால் இந்த சப்போட்டா ரகம் ஒரு நல்ல ரகத்தை நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து கமர்ஷியலாக அவன் பயன் பண்ணலாம். இப்போ அவங்க கொடுக்கும்போது நான் அந்த பழத்தை வேண்டான்னு சொல்ல பார்த்தீங்களா, அதுமாதிரி இந்த சாப்பிட்டா யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம மார்க்கெட்டில் வரும்போது இந்த பழத்துக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கும். ஒரு ஜப்பான் கொய்யா எப்படி நம்ம சொல்கிறோமோ, ஒரு வியட்நாம் பழம் எப்படி சொல்கிறோமோ, அதேமாதிரி இது ரொம்ப மார்க்கெட்டில் நல்லாயிருக்கும். அதேமாதிரி பனானா சப்போட்டாவும் இதேமாரி தான். அது கொஞ்சம் நீளமாக இருக்கும். பழைய ரகங்கள் இருந்தாலும் புதுசாக மக்கள் என்ன இருக்குங்கிறத எதிர்பார்க்குறாங்க இல்லையா. இதெல்லாம் ஹைப்ரிட் கிடையாது. முதல்ல அதனால கவனிச்சிங்க. இது வெளிநாட்டு செடி என்னொன்று ஹைப்ரிட் நினைக்காதீங்க. அந்த நாட்டில் இருந்த ஒரு வெரைட்டி நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். விவசாயிகளாக இருந்தவங்க கண்டிப்பாக தோட்டங்களில் வைங்க. அதேமாதிரி மண் கொஞ்சம் சுமாராக இருந்தால் கூட அந்த தோட்டங்களில் இது நல்லா வளரும். சப்போட்டா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நாங்கள் சேல் பண்ணக்கூடிய செடிகளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் கிரீன்லேண்ட் நர்சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.